கிறிஸ்து பிறப்பு விழாவை எதிர்நோக்கி இருக்கும் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தினால் வாழ்த்துக்கள். நண்பர்களே, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு ஒவ்வொரு வருடமும் கிறிஸ்தவர்களை மட்டுமல்லாமல் கிறிஸ்தவர்கள் அல்லாதோரையும் மகிழ்ச்சி படுத்துகிறது. அதனால்தான் இயேசு கிறிஸ்து அனைவரையும் அன்பு செய்கிறார் என்று கூறுகிறோம். உண்மையிலேயே கிறிஸ்துவின் பிறப்பு புத்தாடை, கேக் மற்றும் நம்முடைய குடும்பத்தை கடந்து நமக்கு ஏதாவது உணர்த்த விரும்புகிறதா என்றால் கண்டிப்பாக உண்டு நண்பர்களே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாட்டுத் தொழுவத்தில் தான் பிறந்தார். ஒரு கடவுளின் பிறப்பு நமக்கு கூறும் ஒரே செய்தி எளிமை என்னும் 3 எழுத்துதான். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 2வது இறைவார்த்தையில், யூதர்களின் அரசராக பிறந்திருக்கின்றவர் எங்கே, அவரது விண்மீன் எழக் கண்டோம் என்று 3 ஞானியர் இயேசுவை தேடி வந்து கேட்கின்றனர். மேலும் திருவெளிப்பாடு 19ஆம் அதிகாரம் 16வது இறைவார்த்தையில், அரசர்க்கெல்லாம் அரசர், ஆண்டவர்க்கெல்லாம் ஆண்டவர் என்று அவருடைய ஆடையிலும் தொடையிலும் எழுதப்பட்டிருந்தது என்று வாசிக்கிறோம். ஒரு அரசரும் ஆண்டவரும் ஏன் மாட்டுத் தொழுவத்தில் பிறக்க வேண்டும்? இயேசு இப்படி பிறப்பதின் மூலம் நம்மிடம், அதாவது இயேசுவை பின்பற்றும், நம்பும், வணங்கும் நம்மிடம் எளிமையாக வாழுங்கள் என்று கூறுகிறார். இதயத்தில் அன்போடும் பரிவோடும் கனிவோடும் தாழ்ச்சியோடும் வாழ்வது முதல் கிறிஸ்துமஸ் நண்பர்களே. அடுத்ததாக, இயேசு தன்னுடைய 30 வயது வரை தன்னுடைய தாய் தந்தைக்கு பணிந்து நடந்தார் என்று லூக்கா 2வது அதிகாரம் 51வது இறைவார்த்தையில் வாசிக்கிறோம். நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையை மதிப்பதும், அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதும், அவர்களை மகிழ்ச்சியாக பார்த்து கொள்வதும் நமக்கு அடுத்த கிறிஸ்துமஸ் நண்பர்களே. இறுதியாக, இயேசு தனக்காக வாழ்ந்தாரா என்றால் 100% இல்லை. ஒரு கடவுளாக இருந்தும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னுடைய நலனுக்காக வாழவே இல்லை. பிறருக்காக மட்டுமே வாழ்ந்தார் இயேசு கிறிஸ்து. கானாவூர் திருமணத்தில் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றியது தொடங்கி அவர் தன்னுடைய வாழ்க்கையில் செய்த எல்லா அதிசயம் அற்புதமும் சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்காகவே என்பதை உணர்ந்து கொள்வோம். இயேசுவை போல வாழ முடியுமா என்றால் கண்டிப்பாக முடியாது நண்பர்களே. ஆனால் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கு நம்முடைய குடும்பத்தை மட்டும் கவனிக்காமல் நம்மை சுற்றி இருக்கும் ஏழை குடும்பங்களுக்கு நம்மால் முடிந்த உதவி செய்ய முன்வருவோம். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புது துணி எடுக்கும்போது உங்களை சுற்றி உள்ள வாடிய ஒரு குடும்பத்தில் உள்ள குழந்தைகளுக்கும் நண்பர்களுக்கும் மனமும் வந்து புது துணி எடுத்து கொடுங்கள். ரோட்டில் அங்கும் இங்கும் திரிகின்றவர்களுக்கும் வீடு தேடி உதவி வேண்டி வரும் நம் சகோதர சகோதரிகளை பிச்சைக்காரர்களாக பார்க்காமல் வீட்டில் செய்யும் உணவை அவர்களுக்கும் கொடுத்து மகிழ்ச்சி அடைவோம். இவற்றையெல்லாம் நாம் செய்யும்போது இயேசுவே நாம் இருக்கும் இடத்திற்கு வருகிறார். இவற்றையெல்லாம் நாம் எளியோருக்கு செய்யும் போது கிறிஸ்து பிறப்பு விழா ஒவ்வொரு நாளும் நம்முடைய இதயத்தில் நண்பர்களே